நீரே விடுவிப்பவர். லலிதாமதி சீக்கிரமா வாங்க. ஜெபாக்கேபா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெபாக்கேபா, எங்க போனீங்க இவ்வளோ நாளும்? அதுவா, இவ்வளோ நாள் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். இப்போ தாண்டி வந்தோம். வந்த உடனே உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா, இப்பதான் வந்தீங்களா? அங்க பாரு, அனுவும் ஜெனியும் டூ வீலர்ல வராங்க. வேகமா வர்றாங்க. வந்து இடிச்சிருவாங்க போல தெரியுது. அவ்வளோ வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஜெனி அங்க பாத்தியா? லலிதா மதி அங்க நின்னுட்டு இருக்காங்க. வண்டியை கொண்டு போய் அவங்க மேல வேகமா நான் இடிக்க போறேன். இப்ப என்ன செய்யறேன்னு பாரு. ஆனா ஏன் அந்த வண்டி இவ்வளோ வேகமா ஓட்டுற? எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருக்கிறியே. உங்ககிட்ட வம்பிழுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதுக்கு தான் வம்பிழுத்துட்டு இருக்கான். நாங்க எங்க போறோம் தெரியுமா? வண்டி எடுத்துட்டு ஜாலியா லேஸ் வாங்க போறோமே. நீ என்னத்தையாவது வாங்கி தின்னு, எங்களுக்கு என்ன? முதல்ல இங்கிருந்து நீ போனா சரி. சரி, அவங்க கிட்ட போய் ஏன் சொல்ற? அதுக்கெல்லாம் பொறாம பிடிச்சது. வா, நம்ம இங்க இருந்து போலாம். ஜபா, எனக்கும் ஆசை வந்துருச்சு லேஸ் சாப்பிடணும்னு. அச்சச்சோ, அம்மா வேற வீட்டில் இல்லையே. வீட்டில் இருந்தால் கூட காசை வாங்கிட்டு போய் லேஸ் வாங்கலாம். அம்மா வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிருக்காங்க. அப்பப்பப்பப்பா, என்ன வெயில்! வெயிலில் நடந்து வர முடியல, அப்படி ஒரு வெக்கையாக இருக்குது. ஏய், 4 பேர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நாங்கள் விளையாட போகிறோம்மா. அம்மா எங்களுக்கு லேஸ் சாப்பிடணும் ஆசையாக இருக்குமா. காசு கொடுங்கம்மா, நாங்கள் லேஸ் வாங்கிக்கிறோம். லலிதா, நானே காய் வாங்க காசு பத்தலைன்னு சொல்லி புலம்பிட்டு வந்துட்டுருக்கேன். நீ என்னடானா லேஸ் வாங்குறதுக்கு காசு கொடுன்னு கேட்டுட்ருக்க. காசுலாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் போய் விளையாடுங்க. ஜெனியானும் சேர்ந்து ஆசையை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க. ஏசப்பா தான் லேசு வாங்கி தரணும். காசு வேறு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. என்ன விளையாடாமல் உம்முன்னு இருக்கீங்க? முகத்தை வேறு தொங்க போட்டிருக்கீங்க. என்னாச்சு உங்கள் 4 பேர்த்துக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் நின்றுட்டுருக்கோம். சரி, அதெல்லாம் விடுங்க. நான் கடைக்கு போனேன், உங்களுக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லோரும் வாங்க, என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்களே பாருங்கள். கவர்லேருந்து நான் வெளியே கொட்ட போகிறேன். என்ன இருக்குன்னு பாருங்கள். கவரில் என்ன இருக்குது பேச்சி ஆண்டி? லேசா? இவ்வளோ லேசா? பேச்சி ஆண்டி, இதெல்லாம் எங்களுக்கா? ஐ, ஜாலி ஜாலி! எவ்வளோ லேஸ் இருக்குது. க்ரீன் கலரு, ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலரு. சூப்பர். இந்த லேஸ் எல்லாம் நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த லேஸை வச்சு உங்களுக்காக நான் ஒன்று செஞ்சு தரேன். எல்லோரும் வாங்க. ஆண்டி என்ன செய்ய போறீங்க ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி சொல்லுங்க ஆண்டி, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. லலிதாமதி, அவசரப்படாதீங்க. நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு தவிர போகிறேன். இந்த பவுலில் இங்கே இருக்கிற எல்லா லேஸ் பாக்கெட்டையும் பிரித்து அதில் போட்டுக்கலாம். பிரித்து போகிறதுக்கு முன்னாடி அந்த லேஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக உடச்சிக்கலாம். நானும் ஆசையாக இருக்குது, நானும் பிரிக்கிறேன். இங்கே பாரு, எதுக்கு இப்போ சண்டை போடுறீங்க? இங்கே தான் ஏகப்பட்ட லேஸ் பாக்கெட் இருக்குல்ல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரு பிரித்து போடுங்க. சண்டையெல்லாம் யாரும் போடக்கூடாது. நம்ம ஒற்றுமையாக விளையாடணும். இங்கே இருக்க எல்லா லேஸ் கவரையும் நம்ம பிரித்து போட்டுட்டு நான் உங்களுக்கு ஒன்று செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஜெபாக்கேபா, போதும் பிரித்த வரைக்கும். ஆண்டி, வெங்காயம், தக்காளி பழம், மல்லி தலையெல்லாம் வச்சுருக்கீங்களா ஆண்டி? இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? நான் என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை இது கூட போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறேன்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட போகிறீங்களா ஆண்டி? ஆமாம் மதி, இது கூடயே தக்காளி பழத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற அந்த மல்லி தலையும் போட்டுட்டு லெமனை கட் பண்ணிவிட்டு அதையும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஜெனி அங்கே பாரு, எவ்வளோ லேஸ் பாக்கெட் வச்சுருக்காங்கன்னு. பேச்சு ஆண்டி என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க. பேச்சி ஆண்டி, அனுவும் ஜெனியும் நீங்க சேர்த்திக்காதீங்க. அவங்க வேண்டாம் ஆண்டி, அவங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. என்ன கேபா நீ இப்படி பேசுற? இப்படிலாம் பேசக்கூடாது கேபா. எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் விளையாடணும். யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது கேபா. சரிங்க ஆண்டி, அவங்களும் வரட்டும். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஜெபாக்கேபா, இந்தாங்க பிடிங்க. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. லலிதாமதி, இந்தாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க லலிதாமதி. பேச்சி ஆண்டி, ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லேஸும் அந்த வெங்காய டேஸ்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு. பேச்சி ஆண்டி, லேஸை வெறுமையா சாப்பிட்றத விட வெங்காய தக்காளி பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்டா இருக்கு ஆண்டி. அந்த லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆண்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.